வளவன். அத்தியாயம் 19. நாகை கடற்கரை வழக்கமான பரபரப்புடன் இயங்கிக் கொண்டிருந்தது. பல்வேறு நாட்டு வணிகர்களின் பெரும் கலன்கள் ஆங்காங்கே பொருட்களை ஏற்றியும் இறக்கியும் கொண்டிருந்தன. கரைக்கு சற்று தூரத்திலேயே நங்கூரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெருங்கலங்களில் இருந்த பொருட்களை சிறு சிறு படகுகள் மூலம் கரைக்கு கொண்டு வர உதவி கொண்டிருந்தனர் அங்கிருந்த மீனவர்கள். கரை இறங்கிய படகுகளில் இருந்த பொருட்களை துறைமுகத்தே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பெரிய வண்டிகளில் ஏற்றி அங்கிருந்த மடிகையில் இறக்கினர். வந்த பொருட்கள் அனைத்தும் கணக்கிடப்பட்டு எவருடையது எங்கு செல்ல வேண்டும் என்பதும் சரிபார்க்கப்பட்டு அந்தந்த ஊர்களுக்கு செல்லும் காளைகள் பூட்டிய வண்டிகளில் ஏற்றப்பட்டது. இத்தனை பரபரப்பிற்கும் நடுவிலும் தொலைவே தெரிந்த ஈழத்து வணிக களத்தை நோக்கினான் அவன். உற்று பார்த்தான். அருகில் இருந்த வீரர்களை அழைத்தான். அந்த களத்திலிருந்து பொருட்களை தவிர வழக்கமாக வரும் வணிகர்கள் மற்றும் அவர்களின் உதவியாளர்களை தவிர வேறு எவர் வரினும் நேராக எம்மிடத்தில் அழைத்து வாருங்கள் என உத்தரவிட ஓடினார்கள் அந்த காவலர்கள். ஈழ களத்திலிருந்து பொருட்களை இறக்க செல்லும் படகுகளை ஓட்டுபவர்களிடம் எச்சரித்தனர். ஆட்களை ஏற்றி வரும் எல்லா படகுகளும் ஒரே இடத்தில்தான் வந்து இறங்க வேண்டும் என உத்தரவிட்டனர். அந்த இடத்தில் 20க்கும் மேற்பட்ட காவலர்களும் குவிந்தனர். சோழத்தின் முதன்மை தளபதியான கருணாகர தொண்டைமானே நேரடியாக நாகை வந்து உத்தரவிடுகிறார் எனில் வீரர்களின் பரபரப்பிற்கு பஞ்சம் இருக்குமா என்ன? களத்தின் மேலிருந்து சுற்றிலும் நோட்டமிட்டார் தேவதத்தன். கரையில் ஓரிடத்தில் வீரர்கள் கூட்டமாக நிற்பதை அதிகாரியான செவ்வேளிடம் காட்டினார். ஏதாவது பிரச்சனையா அல்லது நமக்காகத்தான் இந்த ஏற்பாடா என்று கேட்டார் தேவதத்தன். நாம் வருவது முன்பே அறிவிக்கப்படவில்லை, எனவே நமக்காக இருக்க வாய்ப்பில்லை. அப்படியே இருப்பினும் கவலை வேண்டாம். அவர்களது குழுவினர் அங்கே ஈழத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கே இருக்கும் வரை நமக்கு ஏதும் நேராது என்றான் செவ்வேல். அவனது பேச்சில் கொஞ்சம் தைரியம் வந்தவராக கீழே இறங்கினார் தேவதத்தன். ஒரு படகின் மூலம் கரைக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும். யார் நீங்கள்? வணிக களத்தில் உங்களுக்கு என்ன வேலை? வழக்கமாக வருபவர்களாக தெரியவில்லையே என்று கேட்டான் ஒரு காவலன். ஈழத்திலிருந்து வருகிறோம், தூதுவர்களாக. உங்களின் அரசரை சந்திக்க வந்துள்ளோம் என்றான் செவ்வேல் திமிராக. முன்கூட்டியே தங்களின் வருகை எங்களுக்கு இதுவரை தெரியப்படுத்தப்படவில்லையே. எங்கள் தலைமையிடம் இருந்து இது பற்றி தகவல் வரும் வரை உங்களை நகருக்குள் அனுமதிக்க இயலாது என்றான் காவலன். நாங்கள் தகவல் தந்தால் தானே உங்களுக்கு அது வருவதற்கு. முக்கிய விஷயமாக அரசரை சந்திக்க வேண்டியிருப்பதால் அவசரமாக வரவேண்டியதாயிற்று. எங்களை தடுக்காமல் எங்களின் வருகையை உங்களின் தலைமை மூலம் அரசருக்கு தெரியப்படுத்துங்கள் என்றான் செவ்வேல். உங்களின் பேச்சும் செயலும் முறையாக தோன்றவில்லையே. நீங்கள் எங்களின் தளபதியாரை சந்தியுங்கள், அவரிடம் கூறுங்கள். அவருடைய முடிவை பொறுத்துதான் உங்களை என்ன செய்வது என்பதை நாங்கள் தீர்மானிக்க முடியும் என்றான் காவலன். இதை முதலிலேயே நீங்கள் செய்திருக்கலாம். தகுதி அறியாமல் வீண் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களிடம். வாருங்கள் போகலாம் என்றான் செவ்வேல். அதை கேட்டு அந்த வீரனுக்கு கோபம் வந்தாலும் பொறுத்து கொண்டான். மற்ற வீரர்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருந்து அடுத்து வருபவர்களை கண்காணியுங்கள். நான் இவர்களை தளபதியிடம் அழைத்து செல்கிறேன் என்று அவன் அவர்களோடு நகர அவனோடு 6 வீரர்களும் உடன் சென்றனர். கருணாகர தொண்டைமான் இருந்த இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். யார் இவர்கள்? இந்த பகுதிக்கு புதியவர்களாக தோன்றுகிறார்களே கேட்டான் முதன்மை தளபதியான கருணாகரன். ஈழத்திலிருந்து வந்திருக்கும் தூதுவர்கள் என்கிறார்கள். முன்னறிவிப்பு ஏதுமின்றி வந்திருப்பதாகவும் அவர்களே சொல்கிறார்கள். அரசரை உடனே சந்தித்தாக வேண்டுமாம். சந்தேகமாக இருந்தது, அதனால் தங்களிடம் அழைத்து வந்தோம் என்றான் வீரர்களில் ஒருவன். மறுபடியும் அவர்கள் இருவரையும் உற்று நோக்கினான் கருணாகர தொண்டைமான். தேவதத்தனை பார்வையால் அளந்தான். இவரை பார்த்தால் ஈழத்தவர் போல தெரியவில்லையே என்று கேட்டான். இல்லை, இவர் எங்களின் நண்பர் சாளுக்கியர். எமது அரசருக்கு மிகவும் வேண்டியவர். இவரும் எம்மோடு தூதுவராக அனுப்பப்பட்டுள்ளார் என்றான் செவ்வேல். சோழத்திற்குள் ஈழத்தின் தூதுவனாக நுழைந்த உங்களின் தைரியத்தை பாராட்டுகிறேன் சாளுக்கியரே. உங்கள் பெயர் என்னவோ என்று கேட்டான் கருணாகரன். என் பெயர் செவ்வேல், அவர் பெயர் தேவதத்தன் என்று குறுக்கிட்டு பதில் சொன்னான் செவ்வேல். நல்லது, தூதுவராக வருபவர்களிடம் உடைவாள் எதற்கோ என்று கேட்டான் கருணாகரன். தற்காப்பிற்காக என்று வைத்துக் கொள்ளுங்களேன். அது மட்டும் இல்லாது ஈழத்தில் இது வழக்கமான ஒன்றுதான் என்றான் செவ்வேல். ஈழத்தில் வழக்கமாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் நிற்பது சோழத்து மண்ணில். அது மட்டுமல்ல, உங்கள் எதிரே இருப்பது சோழத்தின் முதன்மை தளபதி. என் முன் உடைவாள் கொண்டு வருவது பெரும் குற்றம். அதனை எடுத்து எமது வீரர்களிடம் ஒப்படையுங்கள். திரும்பி போகும்போது வாங்கிக் கொள்ளலாம். இது வேண்டுகோள் அல்ல, உத்தரவு என்றான் கருணாகர தொண்டைமான். வேறு வழியின்றி தனது வாளை அருகே இருந்த வீரனிடம் ஒப்படைத்தான் செவ்வேல். திரும்பி கருணாகரனை நோக்கினான். நாங்கள் தங்களின் அரசரை சந்திக்க வேண்டும்.
சில முக்கிய விஷயங்களை பற்றி அவரோடு பேச வேண்டும் என்றான். எது பற்றி என்ன பேசப் போகிறீர்கள் என்பதை நான் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். சோழத்தின் அரசரை தவிர வேறு எவரிடத்தும் இது பற்றி பேசக்கூடாது என்பது எம் மன்னரின் கட்டளை என்றான் செவ்வேல். காரணம் தெரிந்து கொள்ளாமல் எவரையும் எம் முன் கொண்டு வந்து நிறுத்தக்கூடாது என்பது எமது அரசர் எமக்கிட்ட கட்டளை என்றான் கருணாகர தொண்டைமான். வந்திருக்கும் தூதுவர்களை இப்படித்தான் அவமானப்படுத்தி அனுப்புவீர்களா சோழ நாட்டில் என்று கோபமாக கேட்டான் செவ்வேல். வந்திருப்பவர்கள் தூதுவர்கள்தானா என்பதை இன்னமும் உறுதி செய்ய முடியவில்லையே. காரணம் கூறினால்தானே முடிவெடுக்க இயலும் புன்னகையோடு கேட்டான் கருணாகரன். முடிவாக என்ன சொல்லுகிறீர்கள்? எங்களை அரசரிடம் அழைத்து போவீர்களா இல்லையா? வேகமானான் செவ்வேல். அவனது இந்த போக்கு தேவதத்தனுக்கு கலவரத்தை உண்டாக்கியது. வேண்டுமென்றே இவன் பிரச்சனையை வளர்க்கிறான் என்பது புரிந்தது. தளபதியாரே, சில விஷயங்களை பொதுவெளியில் எல்லோர் முன்னிலையிலும் பேச முடியாது என்பது தாங்கள் அறியாததா என்ன? முதன்முறையாக தன் முன் பேசிய தேவதத்தனை திரும்பி பார்த்தான் கருணாகரன். உங்களுக்கு பேசுவதற்கு உரிமையுண்டா? ஈழ மன்னர் அதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு அளித்துள்ளாரா என்று கேட்டான் கருணாகரன். சற்று தனிமையில் பேசுவது நல்லது என சொல்ல வந்தேன் என்றான் தேவதத்தன். அங்கே நின்றிருந்த தமது வீரர்களை நோக்கினான் கருணாகரன். அவனது பார்வையின் பொருள் அறிந்து கொண்டு அங்கிருந்து அனைவரும் வெளியேறினார்கள். அனைவரும் வெளியேறிய பிறகு அந்த அறையின் கதவை உட்புறமாக தாழிட்டுவிட்டு வந்து அமர்ந்தான் கருணாகரன். இப்போது கூறலாம், எவரும் இல்லை இங்கே நம்மை தவிர என்றான் கருணாகரன். தேவதத்தனோ செவ்வேலின் முகம் பார்த்தான். அவன் முகமோ சிவந்திருந்தது. எப்படி கேட்பினும் உங்களிடத்தில் எதுவும் கூற முடியாது. உங்களின் அரசரிடத்தில் மட்டுமே பேசுவோம் என மறுபடியும் ஆரம்பித்தான் செவ்வேல். இனி பேசி பயனில்லை. உங்களை இதற்கு மேலும் அனுமதிக்க முடியாது. நீங்கள் அடுத்த காலத்திலேயே உங்கள் நாடு திரும்பலாம். அங்கு போய் உங்கள் அரசரிடம் இது பற்றி பேசி ஒரு முடிவெடுத்துவிட்டு வாருங்கள். அப்போதும் முதலில் என்னோடுதான் பேச வேண்டியிருக்கும் என்றான் கருணாகரன். திரும்புவதா? என்ன விளையாடுகிறீர்களா? இதன் விளைவு என்னவாகும் என்பதை அறியாது பேசுகிறீர்கள். உங்களின் தூதுக்குழு அங்கே எங்களிடம் சிறைப்பட்டிருப்பதை மறந்துவிட்டீர்கள் போலும் என கோபத்தோடும் ஏளனமாகவும் செவ்வேல் கூற அதிர்ந்து போனார் தேவதத்தன். உணர்ச்சி வசப்பட்டு சோழ தூதுக்குழுவை சிறை வைத்திருக்கிறோம் என சோழத்தின் முதன்மை தளபதி முன்பே கூறுவது எத்தனை பெரிய தவறு என்பது கூட புரியாமல் இவன் பேசுகிறானே என உள்ளுக்குள் வேதனைப்பட்டார். அடுத்த கணம் என்ன நடந்தது என்று தேவதத்தன் பார்க்கும் முன்பு தாழிடப்பட்டிருந்த கதவை உடைத்து கொண்டு போய் வெளியே விழுந்தான் செவ்வேல். தளபதி கருணாகரன் அவனது நெஞ்சில் எட்டி உதைத்ததால்தான் அந்த நிலை என்று பிற்பாடுதான் தேவதத்தனுக்கு புரிந்தது. விழிகள் இரண்டும் சிவந்து போய் கிடந்தது கருணாகரனுக்கு. ஒரு கையால் தேவதத்தனை இழுத்து கொண்டு வெளியே விழுந்து கிடந்த செவ்வேலை நோக்கி நடந்தான். அதற்குள் செவ்வேலை சூழ்ந்து கொண்டனர் வெளியே இருந்த வீரர்கள். என்ன திமிரடா உனக்கு? எம் மண்ணில் நின்று கொண்டு எம்மையே மிரட்டுகிறாயா? தூதுக்குழுவாக முறையோடு வந்தவர்களை சிறைபிடித்து வைத்துக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்த இங்கு உங்களை அனுப்பி வைத்தானா ஈழத்தரசன்? அதுவும் வேண்டுமென்றே ஒரு சாளுக்கியனை வேறு உடன் அனுப்பியிருக்கிறான் உன்னோடு. ஏற்கனவே உறவு கொண்டு விட்டோம் சாளுக்கியத்தோடு என்பதை சொல்லாமல் சொல்கிறானோ அவன்? எம் அரசர் அவமானப்பட வேண்டும் இதை கேட்டு என்பதற்காக அவரிடத்தில் மட்டும்தான் பேச சொல்லி அனுப்பி வைத்தானா? ஆவேசமாக கேட்டான் கருணாகரன். பதிலேதும் கூறாமல் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றான் செவ்வேல். இங்கேயே உங்கள் இருவரையும் வெட்டி புதைத்து விட துடிக்கிறது என் மனம். செய்ய தடுக்கிறது எம் சோழம். எம் நாட்டு தூதன் ஒருவனை சிறைபிடித்து வைத்தான் உங்களைப் போல ஒரு மூடன். என்ன நடந்தது என்பதை இந்த உலகமே அறியும். மறுபடியும் அதே தவறை செய்திருக்கிறீர்கள் நீங்கள். உங்களுக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறேன், உயிரோடு நாடு திரும்ப. அது கூட இப்போது நான் கூறப்போவதை உங்கள் மன்னரிடம் சென்று நீங்கள் கூற வேண்டும் என்பதற்காகத்தான். எங்கள் நாட்டு தூதுக்குழுவின் மீது ஒரு சிறு கீறல் விழுந்தால் கூட ஈழம் இருந்த தடமே தெரியாது போய்விடும் என எம் அரசர் சார்பாக நானே எச்சரிக்கிறேன். போய் சொல்லுங்கள் உங்கள் அரசனிடம். ஈழம் சேர்ந்த அடுத்த நாளே எமது குழுவினர் பத்திரமாக அங்கிருந்து களமேற வேண்டும். புரிகிறதா என செவ்வேளை நோக்கி கூறிய பின்பு தனது வீரர்களை நோக்கி, இவர்களை அழைத்து சென்று ஈழம் செல்லும் ஏதாவது ஒரு களத்தில் ஏற்றி அனுப்புங்கள் என உத்தரவிட்டான் கருணாகரன். வீரர்கள் அவர்கள் இருவரையும் இழுத்து செல்ல முற்பட ஏதோ யோசித்த கருணாகரன், நில்லுங்கள், அவர்கள் இருவரையும் இங்கே கொண்டு வாருங்கள். எம் அரசரை அவமானப்பட வைக்கத்தானே இவர்களை அனுப்பினான் ஈழத்து அரசன். அவமானப்படுவது என்றால் எப்படி என்று அவனுக்கு கற்றுத்தர வேண்டாமா? சாளுக்கியத்திலிருந்து வந்த இவனுக்கும் இது புரிய வேண்டாமா என்ற கருணாகரன், இவர்கள் இருவரின் மூக்கையும் காதுகளையும் அறுத்துவிட்டு அனுப்புங்கள். முதுகிற்கு பின்னால் சதி செய்பவர்கள் எப்படி மூக்கறுக்கப்படுவார்கள் என்பதை ஈழத்தவனும் சாளுக்கியனும் உணரட்டும் என உத்தரவிட மிரண்டு போயினர் செவ்வேலும் தேவதத்தனும்.
வேண்டாம் வேண்டாம், அப்படி செய்யாதே என இருவரும் அலறுவதையும் பொருட்படுத்தாது இருவரின் மூக்கையும் காதுகளையும் அறுத்து எறிந்து வீசிவிட்டு ஈழம் செல்லும் ஒரு களத்தில் ஏற்றி அனுப்ப அவர்களை இழுத்து சென்றனர் வீரர்கள். இந்த தகவல் சோழ மன்னன் குலோத்துங்கனை அடைய கொண்டாடினார் மன்னர். நான் இருந்தால் என்ன செய்திருப்பேனோ அதை முறையாக செய்திருக்கிறார் நம் தளபதியார் என எல்லோர் முன்னிலையிலும் பாராட்டி புகழ்ந்தார் குலோத்துங்கர். ஈழத்திலோ இந்த நிகழ்வின் விளைவு வேறு விதமாக திரும்பியது. தான் அனுப்பியவர்களின் நிலை கண்டு ஆவேசமானான் ஈழத்தரசன் விஜயபாகு. தனது நிர்வாக அதிகாரியும் வந்திருந்த சாளுக்கியர் குழு தலைவரும் மூக்கறுக்கப்பட்டு வந்து நிற்கும் காட்சியை கண்டு கொதித்தான். சோழத்திலிருந்து வந்திருக்கும் தூதுக்குழுவினர் அனைவரையும் வெட்டி கடலில் வீச வேண்டுமென்று துடித்தான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 20. வழக்கமான தனது அன்றாட பணிகளை முடித்துவிட்டு வீரர்களை வெவ்வேறு பகுதிகளில் காவலுக்கும் பிற பணிகளுக்கும் அனுப்பிவிட்டு இன்று எந்தெந்த கலன்கள் துறைமுகத்துக்கு வர இருக்கின்றன, எவையவை இங்கிருந்து நகர்கின்றன என்ற பட்டியலை தயாரித்து கொண்டு தளபதியார் செங்கோடனை காண புறப்பட்டான் அமுதன். துறைமுகத்தின் கடைசி பகுதியில் இருந்த தனது அறைக்குள் தீவிர யோசனையில் இருந்தான் தளபதி செங்கோடன். அமுதன் வருவதை கண்டவுடன் முகம் மலர்ந்தது அவனுக்கு. இந்த கொஞ்ச நாட்களில் மிகுந்த நெருக்கமாகிவிட்டான் அமுதன் அவனோடு. கடமையில் எந்தவித பிரச்சனையும் வராது, வந்தாலும் தானே முன்னின்று தீர்த்து கொண்டான். தளபதியை தொந்தரவு செய்யாவிடனும் என்ன செய்தான் என்பதை அன்றைய தினத்துக்குள்ளேயே செங்கோடனிடம் கூறிவிடுவான். தனக்கு ஒரு நம்பிக்கையான உறவு கிடைத்ததாகவே எண்ணினான் செங்கோடன். வீரர்கள் மத்தியிலும் மிகுந்த செல்வாக்கோடு விளங்கினான் அமுதன். மற்ற பிரிவுகளில் உள்ள உப தளபதிகளோடும் நல்ல உறவை வளர்த்து கொண்டிருந்தான். அங்கிருந்த பெரும்பாலானோர் சோழராட்சி காலத்திலிருந்தே அங்கேயே உள்ளபடியால் அவர்களிடம் நெருங்குவது மிக எளிதாகவே இருந்தது அமுதனுக்கு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவர்களோடு அமர்ந்து பேசுவான். அவர்களின் குடும்பம் சார்ந்த பிரச்சனைகளில் கூட தன்னால் இயன்ற அளவு உதவுவான். அதனால் புதியதாக வந்த ஈழத்து வீரர்கள் கூட அவனோடு நெருக்கமாகவே இருந்தனர். தலைமை எது என்பது முக்கியமல்ல, நமது கடமைகளை திறம்படவும் உண்மையாகவும் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமலும் செய்வதே சிறந்த விஷயம் என்ற கருத்தை அங்கு இருப்போர் மனதில் விதைத்து வந்தான். குறுகிய காலத்திலேயே எல்லா தரப்பினரிடமிருந்தும் நல்ல பெயர் எடுத்திருந்ததால் அமுதனை மிகவும் பிடித்து போனது செங்கோடனுக்கு. வா அமுதா, இன்னும் சற்று நேரம் கழித்து நானே அங்கு வருவதாக இருந்தேனே, உனக்கும் தெரியும் தானே, பிறகு ஏன் இத்தனை அவசரம் என கேட்டான் செங்கோடன். நீங்கள் அங்கு வருவது உங்களது முடிவு, நான் இங்கு வருவது என்னுடைய கடமை. எது நடப்பினும் இங்கு உங்களிடம் வந்து என்ன நடக்கிறது என்பதை தெரிவிப்பது எனக்கான பணிகளில் ஒன்று. அதை மாற்றிக்கொள்ள என்னால் முடியாது தளபதியாரே என்றான் அமுதன். அந்த பதிலில் உள்ளூர மகிழ்ந்தான் செங்கோடன். சொன்னால் கேட்கவா போகிறாய்? அது இருக்கட்டும், வழக்கமான பணிகள்தானே, மாற்றம் ஏதுமில்லையே, ஏதாவது புது பிரச்சனை? பிரச்சனை ஏதும் இல்லை ஐயா, வணிக கலன்களின் இயக்கம் வழக்கம் போலத்தான். புதிய கலன்களும் ஏதும் இல்லை. புதிய வீரர்கள் 20 பேர் தலைநகரிலிருந்து அனுப்பப்பட்டுள்ளார்கள். இளைஞர்கள். அவர்களை வாயில் காவல் பணிகளில் தற்போது பிரித்து அனுப்பியுள்ளேன். நீங்கள் வந்ததும் ஒரு அணிவகுப்பை நடத்திவிடலாம் என்றான் அமுதன். நல்லது, நான் வந்து பார்க்கிறேன். அதற்கு முன்பு உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி விவாதிக்க வேண்டியுள்ளது. என்ன ஐயா, வேறு ஏதாவது புது பொறுப்பை அளிக்கப் போகிறார்களா நமது பிரிவிற்கு? அல்லது போர் மேகங்கள் சூழக்கூடிய நிலை வரும் என எதிர்பார்க்கிறார்களா? எதுவாயினும் நாம் தயார் என உறுதிபட கூறுங்கள் என்றான் அமுதன். போர் மேகங்கள் இங்கல்ல, வேங்கியை சூழும். சாளுக்கிய காற்று அம்மேகங்களை வேங்கி வரை நகர்த்தி செல்லும் என தகவல் என்றான் செங்கோடன். அதனால் நமக்கென்ன தளபதியாரே, நம்மை நோக்கி எந்த நகர்வும் இல்லை அல்லவா? இரு அமுதா, சொல்கிறேன். நம்மை நோக்கி இப்போதைக்கு எந்த நகர்வும் இல்லை. ஆனால் இங்கிருந்து ஒரு படைப்பிரிவு சாளுக்கியத்தின் துணைக்கும் போகும் வாய்ப்பு அதிகம். அநேகமாக அதற்கு தலைமையேற்று நான் தான் செல்ல வேண்டியிருக்கும் என எண்ணுகிறேன் என செங்கோடன் கூற அதிர்ச்சியை முகத்தில் காட்டினான் அமுதன். என்ன ஐயா இப்படி சொல்லுகிறீர்கள்? சாளுக்கியத்திற்கு நாம் எதற்கு துணை போக வேண்டும்? அதற்கு நீங்கள் ஏன் போக வேண்டும் கேட்டான் அமுதன் படபடப்பாக. எதற்காக சாளுக்கியத்திற்கு ஈழம் துணை போகிறது என்ற கேள்வி கேட்கும் உரிமை நமக்கில்லை. ஆனால் என்னை உடனடியாக இங்கிருந்து புறப்பட்டு தலைநகரான அனுராதபுரம் வர சொல்லி தகவல் வந்துள்ளது. இருக்கும் நிலையை வைத்து இதற்காகத்தான் இருக்கும் என நானே யோசித்தேன் என்றான் செங்கோடன். ஈழத்தில் தளபதிகளுக்கா பஞ்சம்? உங்களை ஏன் இதற்காக அழைக்கப் போகிறார்கள்? வேறு ஏதாவது வேலையாக இருக்கும் தளபதியாரே. அந்த வேலை முடிந்தவுடன் உங்களை உடனேயே இங்கு திருப்பி அனுப்பிவிடுவார்கள் என்றான் அமுதன்.
திருப்பி அனுப்ப வேண்டும் என்று எண்ணி இருப்பவர்கள் இங்கு வேறு ஒரு தளபதியை நியமித்துவிட்டு அவனிடம் எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்துவிட்டு வா என்றா தகவல் அனுப்புவார்கள் என்று செங்கோடன் புன்னகையோடு கேட்க அதிர்ந்து போனான் அமுதன். ஏதும் பேச இயலாது இருந்தான். ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில்தான் என்னை அழைத்திருக்கிறார்கள் அமுதா. குடும்பம் என ஏதுமில்லாத எனக்கு இந்த துறைமுகம்தான் வீடு. இங்கு உள்ளோர்தான் என் குடும்பம் என்றே வாழ்ந்துவிட்டேன் இதுவரை. இடையில் நீ ஒருவன் வந்து என்னை முழுவதுமாக நிறைத்தாய். உடன் பிறந்தான் இல்லையே எனக்கு என்ற குறையையும் போக்கினாய். இப்போது இவை எல்லாவற்றையும் பிரிந்து எப்படி செல்வேன் என்ற ஒரு வேதனைதான் எனக்குள். மாட்டேன் என்று மறுதளிக்கவும் மனம் வரவில்லை. நாட்டிற்காக என்ற பிறகு நல்லது எது கெட்டது எது என்று யோசிக்கவே கூடாது என்பார்கள் என கூறும்போதே கண் கலங்கியது செங்கோடனுக்கு. இதுநாள் வரை கம்பீரமாக பார்த்த தளபதி செங்கோடனை கலங்கிய நிலையில் காண பொறுக்காது முகத்தை வேறு பக்கம் திருப்பி கொண்டான் அமுதன். அமுதா, நான் இங்கிருக்கும் போதே எனது பொறுப்புகளை நீதான் சுமக்கிறாய். அதனால்தான் நான் ஒரு முடிவெடுத்துக்கிறேன் உன்னை கேட்காமலேயே. நீ ஒப்புக்கொள்வாய் என்ற நம்பிக்கையில் எடுத்த முடிவு இது என்ற செங்கோடனின் கைகளை ஆதரவாக பிடித்தான் அமுதன். உங்களுடைய எந்த ஒரு முடிவும் என்னை பண்படுத்துவதாகத்தான் இருக்கும் என்றான் அமுதன். மகிழ்ச்சி அமுதா. நீ இங்கு வந்த ஆரம்பத்தில் நமது முதன்மை தளபதியான சாமுண்டன் உன் மீது ஒரு கண் வைத்திருக்கும்படி எனக்கு தகவல் அனுப்பினார். காணாமல் போன சோழ தளபதியோடு நீ தொடர்புடையவன் என்பதால் நீயும் சோழத்தின் ஆதரவாளனோ என்ற ஐயம் அவருக்கு இன்றும் உள்ளது. அதனால்தான் உன்னை என்னிடம் அனுப்பி வைத்தார். நானும் ஆரம்பத்தில் உன்னோடு சற்று பிணக்காக இருந்ததன் காரணமும் அதுதான். நாளடைவில் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நடவடிக்கையும் நீ எவருடைய ஆதரவாளனும் அல்ல என்பதை தெளிவாக உணர்த்தின. என்னை கண்டாலே பயத்தின் பொருட்டு வணங்கும் எம் வீரர்கள் உன்னை அவர்களின் உப தளபதி ஆக்கிய பின் பாசத்தோடும் மரியாதையோடும் அணுக ஆரம்பித்தனர். அப்போதே தெரிந்து கொண்டேன் நீ வேறு ரகம் என்று. சார்ந்தவர்களின் மகிழ்ச்சிதான் வாழ்க்கை என வெகு சிலராலேயே வாழ முடியும். உனக்கு அப்படிப்பட்ட மனமும் உண்டு, அதற்கான தகுதியும் உண்டு என்பதனால் இந்த கடற்கரை பாதுகாப்பு படைப்பிரிவிற்கு உன்னையே தளபதியாக நிர்ணயிக்க முடிவெடுத்து விட்டேன். இம்முடிவை தலைமைக்கும் தெரியப்படுத்தி விடுவேன் என்று செங்கோடன் கூற அவன் கால் தொட்டு வணங்கினான் அமுதன். இந்த சிறுவனுக்கு இது மிக அதிகம் என உங்களுக்கு தோன்றவில்லையா தளபதியாரே? என்னிலும் அனுபவம் வாய்ந்த உபதளபதிகள் இங்கு நிறையவே உண்டு என்றான் அமுதன். உண்மைதான், நிறைய பேர் உண்டு இங்கு. ஆனால் அத்தனை பேரிலும் ஒரு அமுதன் கூட இல்லையே. அதனால்தான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். அடக்குமுறையாலும் அதிகாரத்தாலும் மட்டும் நமக்கு கீழுள்ள வீரர்களை பணிய வைத்துவிட முடியாது என்பதை எனக்கே பாடமாக்கி காட்டியவன் நீ. ஒரு உண்மையை கூறவா? நம் வீரர்கள் உன் மீது வைத்திருக்கும் அன்பிற்காக இந்த ஈழத்தையே கூட நீ கூறினால் எதிர்க்க துணிவார்கள் என்றான் செங்கோடன். உன்னை போலவே ஒருவனை நான் இதற்கு முன்பேயே கண்டிருக்கிறேன், சோழத்தின் தளபதியாக. அவனது வீரர்கள் அவன் ஒருவனின் பேச்சிற்கு மட்டுமே கட்டுப்படுவார்கள். அவன் ஒருவனுக்காக மொத்த படையுமே உயிர் கொடுக்க தயாராக இருக்கும். அவன் ஒருவனே ஒட்டுமொத்த ஈழத்தையும் நிர்வகித்து வந்தான் சோழத்தின் சார்பாக. அப்போதெல்லாம் எனக்குள் ஒரு உறுத்தல் உண்டு. இப்படி ஒருவன் நம்மிடம் இல்லையே என்ற உறுத்தல் இருந்தது. நீ வந்த பிறகு அந்த உறுத்தல் தடம் தெரியாமல் போனது என்றான் செங்கோடன். தனது தந்தை ஏனாதி கிள்ளியைத்தான் குறிப்பிடுகிறான் செங்கோடன் என்பது புரிந்தது அமுதனுக்கு. ஒரு பக்கம் பெருமையாகவும் இருந்தது. தான் யார் என்பதை இவரிடம் சொல்லிவிடலாமா என்ற எண்ணம் கூட எழுந்தது. ஆனால் அடக்கி கொண்டான். இன்னும் செய்ய வேண்டிய காரியங்கள் நிறையவே உள்ளதே, அதற்குள் அவசரப்படாதே வளவா என புத்தி அவனை எச்சரித்தது. கற்றதும் பெற்றதும் எதுவாயினும் அது உங்களுக்கு உரியது தளபதியாரே என்றான் அமுதன். நல்லது, நீ போய் வீரர்களை அணிவகுத்து வை. நான் சற்று நேரம் கழித்து வருகிறேன். அவர்களின் புதிய தளபதியை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தி விடுகிறேன் இன்றே என்றான் செங்கோடன். அப்படி என்ன அவசரம்? அதிலும் இன்றே செய்ய வேண்டுமென்று? நீங்கள் இங்கு இருக்கும் வரை வேறு எவரும் தளபதி என்பதை எவராலும் ஏற்றுக்கொள்ள இயலாதையா என்றான் அமுதன். அவசரம்தான் அமுதா. நாளைய விடியலிலேயே நான் புறப்பட்டாக வேண்டும் அனுராதபுரம் நோக்கி. அரசு கட்டளை அது. அதனால்தான் இன்றோடு இங்கிருக்கும் பணிகளை முடித்தாக வேண்டியுள்ளது. நீ போய் ஆக வேண்டியதை கவனி, நான் வருகிறேன் என செங்கோடன் அமுதனின் தோள் தட்டி கூற அவனுக்கு வணக்கம் தெரிவித்துவிட்டு புறப்பட்டான் அமுதன். அப்படி என்ன நடந்திருக்கும்? உடனடியாக வேங்கி மீது சாளுக்கியம் போர் தொடுக்கும் அளவிற்கு? அதற்கு ஈழத்தின் துணையை நாடுவது ஏன் என பல்வேறு கேள்விகள் அவனை குழப்பத்திற்கு உள்ளாக்கின. அத்தனை குழப்பங்களுக்கும் விரைவில் பெரும் தீர்வு ஒன்று கிடைக்கும் என அவனை நினைத்து பார்த்திருக்கவில்லை. மறுநாள் விடியலிலேயே புறப்பட்டு விட்டான் செங்கோடன். தளபதியாக அமுதனை நியமித்துவிட்டு
நிறைந்த மனதோடு புறப்பட்ட அதே நாளில்தான் அங்கே ஈழத்தரசன் விஜயபாகு கொதித்து கொண்டிருந்தான். அவன் எதிரே தளபதி சாமுண்டனும் மூக்கறுபட்டு வந்த இருவரும், கூடவே அமைச்சரும் சில உப தளபதிகளும் நின்றிருந்தனர். இனி யோசிக்க ஏதுமில்லை சாமுண்டரே. சோழன் நேரடியாகவே மோத தயாராகிவிட்டான். அதை முறையில்லாமல் நமக்கு அறிவித்திருக்கிறான். இவர்களின் மூக்குகளையும் காதுகளையும் அறுத்து அனுப்பியதன் மூலம் நாம் யார் என்பதை அவன் அறிய வேண்டாமா? நம்மால் என்ன செய்ய முடியும் என அவனுக்கு தெரிவிக்க வேண்டாமா? இழுத்து வாருங்கள் சோழனின் தூதுக்குழுவாக வந்தவர்களை. என் கண் முன்னேயே அவர்களை துண்டு துண்டாக வெட்டி வீசுங்கள். வெட்டுப்பட்ட அவயங்களை சோழ கடற்பரப்பு எல்லை துவங்கும் இடத்தில் வீசிவிட்டு வாருங்கள் என வார்த்தைகளை நெருப்பு துண்டுகளாக கொட்டினான் விஜயபாகு. அரசே, அவசரம் வேண்டாம். என்ன நடந்தது என்பதை நாம் இன்னும் முழுமையாக அறியவே இல்லை என சாமுண்டன் கூற ஆரம்பிக்க, என்ன நடந்திருந்தாலும் இதனை செய்திருக்க கூடாது சோழன். தூதுவராக சென்றவர்களை காயப்படுத்துவதுதான் சோழத்தின் தர்மமா? வேகமாக கேட்டான் விஜயபாகு. உண்மைதான் அரசே. ஆனால் இவர்கள் தூதுவராக உங்கள் நாட்டிற்கு வருகிறார்கள் என நாம் முன்னறிவிப்பு கொடுக்காததும் தவறு. அதையும் சற்று யோசிக்க வேண்டும் என்றார் அமைச்சர். அதனால் என்ன? நாங்கள் தான் அவனிடம் கூறினோமே. எதற்காக வந்தோம், எவரால் அனுப்பப்பட்டோம் என்றெல்லாம் கூறினோமே. அதன் பின்பும் இந்த தகாத செயலை செய்தான் அந்த சோழ தளபதி கருணாகரன் என்றான் செவ்வேல் ஆத்திரத்தோடு. பிறகென்ன அமைச்சரே, இவர்கள் யார் என்பதை தெரிந்து கொண்ட பிறகுதான் இந்த வேலையை செய்திருக்கிறான் அவன். வேறு ஏதாவது வேண்டுமா இதற்கு மேலும் என்று கேட்டான் விஜயபாகு. வேண்டும் அரசே. என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரிய வேண்டும் நமக்கு. எதற்காக இப்படி ஒரு காரியம் செய்தான் அந்த தளபதி? அவர்களின் தூதுக்குழு நமது நாட்டில்தான் உள்ளார்கள் என்பதை அறிந்தும் இப்படி செய்திருப்பானாயின் வலுவான காரணம் ஒன்று அவசியம் இருக்க வேண்டும் என்றார் அமைச்சர். இதை நான் கூறியதால் தான் அவர்களை வைத்து எங்களை பயமுறுத்த பார்க்கிறீர்களா என்று கூறி எங்களை மூக்கறுத்தான் அந்த தளபதி என்றான் செவ்வேல் வேகமாக. அதை கேட்டு இன்னும் ரௌத்ரமானான் விஜயபாகு. எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கும் தேவதத்தனிடம் சென்றான் தளபதி சாமுண்டன். தேவதத்தரே, பாதிக்கப்பட்டவர் நீங்கள். அங்கு நடந்ததற்கு சாட்சியும் நீங்கள்தான். அமைதி காப்பதில் பயனேதும் ஏற்பட போவதில்லை. எனவே என்ன நடந்தது? நமது அதிகாரி செவ்வேல் என்ன கூறினார்? எதனால் அந்த தளபதி கோபப்பட்டான் என்பதை விளக்கமாக கூறுங்கள் என்று கேட்டான் சாமுண்டன். நான் தான் கூறினேனே என்ன நடந்தது என்று. அவர்களின் தூதுக்குழு நம்மிடம் இருக்கிறதை நான் நினைவுபடுத்திய பின்புதான் இதனை செய்தான் அவன் என்று. என் வார்த்தைகளில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா என்று இறைந்தான் செவ்வேல். இது உண்மைதானா தேவதத்தரே? மறுபடியும் கேட்டான் சாமுண்டன். உண்மைதான். ஆனால் சொல்லப்பட்ட விதம் வேறு. பயன்படுத்திய ஒரு வார்த்தைதான் தவறாகி போனது என்றார் தேவதத்தன் மெதுவாக. என்ன வார்த்தை? என்ன அப்படி தவறாக குறிப்பிட்டார் செவ்வேல் கேட்டான் விஜயபாகு வேகத்தோடு. சோழத்தின் தூதுக்குழுவை நாம் சிறைபிடித்து வைத்திருக்கிறோம் என்று கூறிவிட்டார். எங்களால் அவர்களை எதுவும் செய்ய முடியும் என நெஞ்சு நிமிர்த்தினார். சிறை வைத்திருக்கிறோம் என்ற பின்புதான் இவ்வளவும் நடந்தது என்று தேவதத்தன் கூற விஜயபாகுவே சற்று மிரண்டுதான் போனான். அறிவிருக்கிறதா உங்களுக்கு? அவனுடைய மண்ணில் நின்று கொண்டு அவனுடைய தூதுக்குழுவை சிறைபிடித்துள்ளோம் என்று எவராவது கூறுவார்களா? தூதுக்குழுவை சிறைபிடித்து வைப்பது என்பது போருக்கு வா என்று அழைப்பதற்கு சமம் அல்லவா? இப்படி ஒரு வார்த்தையை பிரயோகிக்கலாமா? உண்மையாகவே நாம் அவர்களை சிறைபிடித்து வைத்திருந்தாலே அவ்வாறு கூறக்கூடாது. நீங்களோ சோழனை மிரட்டுவதாக நினைத்து விருந்தினர்களாக தங்கியிருக்கும் அவர்களை கைதிகளாக இருப்பது போல காட்டிவிட்டு வந்துள்ளீர்கள். இதற்கு கோபப்படாமல் என்ன செய்வான்? நானாக இருப்பின் உங்களின் சிரங்களை வெட்டி வீசியிருப்பேன் என்றான் விஜயபாகு. ஆவேசத்தில் அவனது உடல் துடித்தது. இதை கேட்டு தலைகுனிந்து நின்றான் செவ்வேல். இதற்காகத்தான் நான் முதலில் இருந்தே கூறிக்கொண்டிருக்கிறேன். ஏதோ நடந்திருக்கிறது, அதனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று. இதோ கண் முன்னேயே தெரிகிறது தவறு நம்முடையது என்று என்றான் சாமுண்டன். ஆனால் இதற்கு பதிலடி தராமல் விடமாட்டேன் என விஜயபாகு கூறியதை கேட்டு சாமுண்டரும் அமைச்சரும் விழித்தனர். விதியானது இப்போது வாய்விட்டே சிரிக்க ஆரம்பித்தது. தான் நினைத்தது போலவே நடப்பதைக் கண்டு. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.